உண்மையை சொல்ல வேண்டுமானால் கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உன்னதமான உயர்வான அதற்கு நிகரே இல்லாத ஒரு ஸ்தானம் அப்படின்னா தாய்மைங்கிற ஒரு உணர்வு. அந்த தாய்க்கு இந்த உலகத்துக்கு நாம வர காரணமும் அவள்தான். நம்மளை இந்த உலகத்துக்கு கொடுத்தவளும் அவள்தான். மாதா பிதா குரு தெய்வம். அம்மாக்கு அப்புறம் தான் இந்த உலகமே, அம்மாக்கு அப்புறம் தான் கடவுளே. ஆனா அந்த அம்மாவை பழிச்சிட்டாலும் கூட, ஏதோ தெரியாம நீ பண்ணிட்டாலும் கூட, இதை தெரியாம கூட பண்ணாத, தண்ணியே பழிக்காத அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நம்ம ஆராய்ச்சி செய்யலாம், ஆய்வு செய்யலாமே தவிர்த்து அதை ஒதுக்கிட முடியாது. அகத்திய முனிவருடைய படங்கள், பழைய படங்கள்ல ஏதோ ஒரு காணொளி காட்சி பார்த்தீங்க, புகைப்படம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன ஒரு கெண்டி மாதிரி கையில வச்சுட்டு அதுல தண்ணீர் வச்சிருப்பாங்க. ஏன் இன்னும் சில கிராமப்புற கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பயந்து அழுதுச்சுன்னா தண்ணி தெளிக்கிற பழக்கம் உண்டு. கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க இல்லையா கோவில்கள்ல. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கும்பத்துக்கு, அந்த கோவில் கோபுரத்துல மேல இருக்கக்கூடிய கலசத்துக்கு அபிஷேகம், அதை தண்ணி ஊத்துறாங்க, வேற ஒன்றும் பண்ணல. இந்த தண்ணிக்கும் நமக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கு? இந்த தண்ணி கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஏன் தண்ணீரை அவ்வளோ புனிதமா மேலான பொருளா வச்சிருக்காங்க அப்படின்னா, இறைநிலையிலிருந்து வந்ததுதான் பிரபஞ்சம். பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகமா எல்லாமா நீங்களா நானா இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள்லயே தண்ணீருக்கென தனி சக்தி இருக்கிறது. இப்போ சில திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா, தாரை வார்த்து கொடுக்கிற போது தண்ணி தொளிப்பாங்க. நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னா தண்ணி தொளிச்சு விட்டப்போ அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? காரணம் இல்லாம இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போமா? இது வழி வழியா வந்த வார்த்தைகள், நேத்தோ இன்னைக்கோ வந்தது கிடையாது. அப்போ அந்த தண்ணியில என்ன இருக்குன்னா, இந்த தண்ணியில எப்படி நாம பேசுறத இப்போ நீங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களோ, பதிவு பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த தண்ணி பதிவு பண்ணும். எப்படி நம்முடைய எண்ண அலைகள் பிரபஞ்சத்துல போய் சேருதோ, அதே மாதிரி அதிவேகமாக இந்த தண்ணீருக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. இந்த தண்ணீர், ஒரு உதாரணம் வந்து, என்னுடைய பேராசிரியர் தண்ணியை பற்றி பேசுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, இந்து முறைகளில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா 48 நாள் கிட்ட ஒரு மண்டல பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். ஒன்றும் இல்லை, தண்ணி வச்சிருப்பாங்க ஒரு கலசத்தில். முதல் நாள் அந்த தண்ணி இருக்கும், 48வது நாள் அதே தண்ணி தான் இருக்கும், உள்ள ஒன்றுமே இருக்காது. ஆனால் முதல் நாள் தூக்குகிற போது அந்த கலசத்தின் எடை எப்படி இருந்ததோ அதை விட அதிகமாக 48வது நாள் இருக்கும். உள்ள ஏதாவது கூடுதலான சேர்க்கை இருக்குமானா ஒன்றும் இருக்காது. ஏன் அப்படின்னா, நேர்மறையான மந்திரங்கள் மூலமாக நேர்மறையான எண்ணங்களை நிரப்பி 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 அத்தனை எண்ணங்களையும் அந்த தண்ணீரானது உள்வாங்கி வச்சிருந்ததுனால ஒரு எடை கூடும். மேலை நாட்டு அறிஞர்களும் தண்ணீரை வச்சு ஆய்வு செஞ்ச ஆய்வு அறிக்கைகள்லாம் இருக்கு. தண்ணீரை வச்சு தண்ணீர்ல நேர்மறையான வார்த்தைகளையும் எண்ணங்களையும் கொடுத்துட்டே இருக்கிறப்போ அந்த தண்ணீரை வந்து ருசி மாறுது, அந்த தண்ணீருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதே தண்ணியை வச்சு எதிர்மறையான வார்த்தைகள் திட்டி பழிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா அதுக்கு நோய் வருது. இது ஆய்வின் மூலமாகவே கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ தண்ணீருக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்கு. அதனாலதான் முனிவர்கள்லாம் சில நேரங்கள்ல சாப விடும் போது கூட தண்ணியை தெளிச்சு சாப விட்ட மாதிரியான படங்கள், காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். தண்ணீருக்கு அத்தகைய வலிமை இருக்கிறது. வான் சிறப்பில் வள்ளுவர் 2வது, கடவுளுக்கு அடுத்ததா வான் சிறப்பு தானே வள்ளுவர் வச்சிருக்கார். நீரின்றி அமையாது உலகம். அப்போ தண்ணீருக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. குளிக்கும் போதும் சரி, குடிக்கும் போதும் சரி, நன்றி சொல்லி பழகணும். ஐயோ மழை வந்துட்டே அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. திட்டுனா வராது. மழை இல்லைன்னா இந்த உலகம் இருக்குமா? வள்ளுவர் மழை இல்லைன்னா உலகம் இருக்காது அப்படின்னு அதோட விட்டாரா? ஒழுக்கமே இருக்காது அப்படின்னு சொன்னார். ஒழுக்கம் உயிரை விட மேலானதுன்னு சொன்ன வள்ளுவர் மழை இல்லைன்னா உலகமும் இருக்காது, ஒழுக்கமும் இருக்காது அப்படின்னு சொல்லுகிறார்.